நம்மள பல பேருக்கு சாப்பிட்ட உடனேயே அப்படியே உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றது, டிவி பார்க்கறது, மொபைல் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். ஆனா இது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதா? இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு இப்ப சொல்றேன். நம்பர் 1, சாப்பிட்ட உடனேயே உட்கார்வது அல்லது படுத்துக்கொள்வது செரிமானத்தை மெதுவாக்கும். இதனால வயிற்றுள் வாயு, வயிற்று உப்பசம் ஏற்படும். குறிப்பா நீங்க ஹெவி மீல்ஸ் அல்லது கொழுப்புகள் அதிகம் சேர்த்த உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த அறிகுறிகள் காட்டும். 2வது, சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்து கொள்வது அல்லது சாய்ந்திருப்பதால் நெஞ்செரிச்சல் ஏற்படும். 3வது, செரிமானம் மெதுவானா உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க சாப்பிட்ட உடனேயே எந்த மாதிரியான விஷயம் ஃபாலோ பண்ணலாம்னு கேட்டா, நம்பர் 1, உணவு சாப்பிட்ட பிறகு 10 to 15 நிமிடங்களுக்கு ஒரு சிறிய நடைப்பயிற்சி செய்யுங்க. 2வது, சாப்பிட்ட பிறகு நேராதான் நிமிர்ந்து உட்காரணும், சாய்ந்து உட்காரக்கூடாது. இப்படி பண்ணா நீங்க சாப்பிட்ட உணவு செரிமான பிரச்சனை ஏற்படாது. 3வது, சாப்பிட்ட உடனேயே கடினமான உடற்பயிற்சிகளை செய்யவே கூடாது. 4வது, சாப்பிட்ட பிறகு சிறிதளவு தண்ணீர் குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்க கூடாது. சாப்பிட்ட பிறகு சற்று நேரம் அமர்ந்திருப்பதால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அதையே நீண்ட நேரம் செய்யும் பொழுது அது உங்களுடைய செரிமானம் மற்றும் ஆரோக்கியத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.